பெருந்தலைவர் அவர்கள் அன்றைக்கு தேர்தலில் நிற்கும்போது கூட எப்போதுமே பெருந்தலைவர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் ஒரு மனமுண்டு என்ற வகையிலே ஐயா பெருந்தலைவர் அவர்களே அன்றைக்கு குணாலா குலக்கொழுந்தே குடியாத்தம் வென்றுவா என்ற வகையிலே அன்றைக்கு அண்ணா அவர்கள் கூட அன்றைக்கு தங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அன்றைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கவில்லை. அந்த அளவிற்கு ஒரு பெருமதிப்பு கொண்டவர். ஆனால் இன்றைக்கு பெருந்தலைவர் திருவுருவச் சிலை கீழ் இன்றைக்கு கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியோட சார்பில் இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு அவருக்கு புகழ் மாலை சூட்டுகின்றோம். ஆனால் அதற்கு ஒரு பொருத்தமுடைய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் என்ற வகையில் அணைகளை கட்டியவர். ஆனால் திமுகவை பொறுத்தவரை நம்முடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுத்து அந்த வகையிலே வந்து ஒரு தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகின்ற அந்த ஒரு முயற்சியில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. எனவேதான் திமுகவை பொறுத்தவரை அவசரப்படாத திமுகவை பொறுத்தவரை அதற்கு எந்தவித தார்மீக உரிமை கிடையாது. பெருந்தலைவருடைய திருவுருவச் சிலைக்கு அதற்கு உரிமை படைத்தவர் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். இப்ப கேள்விகள் லோகநாதா ஏங்க 37 எம்பிகள் நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று நாடாளுமன்றத்தை சம்பிக்க வச்சு அதே போன்று அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அரசு இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு இருந்த காலத்தில் உச்சநீதிமன்றம் சென்று பல்வேறு தீர்ப்புகள் காவிரி நதி நீரை பொறுத்தவரை அதாவது நம்முடைய உரிமை என்பது ஒரு 205 டிஎம்சி திரு மு கருணாநிதி அன்னைக்கு சர்க்கார் கமிஷன் பயந்து அணையா கட்டிக்கோ ஏமாவதி அணையா கட்டிக்கோ அப்புறம் மற்ற அணையெல்லாம் கட்டிக்கோன்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த அணை கட்டப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஜீவாதார உரிமை வந்து எந்த விதத்தில் பாதிப்பு இருக்காது. அணை கட்டினால்தான் பிரச்சனையே. ஆனால் பிரச்சனையை வந்து திமுக ஏற்பட்டு ஆர்டர் வாங்கி கொடுத்தோம். கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு அதே போன்று காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த ரெண்டும் வாங்கி கொடுத்து உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. அதாவது உரிய நீரை வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து கர்நாடகா திறந்து விட வேண்டும். வாழைப்பழமும் கொடுத்தாச்சு, உரிச்சும் வச்சுட்டோம், வாயில ஊட்ட முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு தூங்குகின்ற தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகின்ற ஒரு விடியாத அரசு தான் இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவேதான் ஒரு விழித்திருந்து தமிழ்நாடு இப்ப பாலாற்றுகிற அங்கேயும் வந்து ஒரு உரிமையை விட்டுக் கொடுக்கிற பிரச்சனை, விட்டுக் கொடுக்கிற தன்மை தான். எல்லா நீர்நிலைகளும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கின்ற அந்த ஒரு சூழல் வந்து திமுக கிடையாது. எனவேதான் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய நீர் ஆதாரத்துக்கு காரணமான பெருந்தலைவருக்கு சிலைக்கு திருவுருவச் சிலைக்கு மாலை போடுகின்ற இந்த வேளையில் வந்து இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுதான் இந்த சொர்ணகட்ட மானங்கட்ட அரசுக்கு அது உரைக்கணுமே. அதை கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, அது என்ன புடுங்கினாங்க இவங்க சொல்லுங்க. இல்ல கூட்டணியில் இருந்துகிட்டு கர்நாடகாவுக்கு போறாங்க, எல்லா மாநிலத்துக்கும் அந்த இது போய் பக்கத்துல உட்கார்றாங்க காங்கிரஸ் பக்கத்துல. ஆனா மாநில உரிமையை காப்பதிலே என்னைக்காவது இவங்க வாய் திறந்து இன்னைக்கு வந்து திரும்ப சோனியா காந்தி கிட்ட பேசியிருக்காங்களா, திரு ராகுல் கிட்ட பேசியிருக்காங்களா? எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்தாம உச்ச நீதிமன்றத்துக்கு போகாம முழுக்க வந்து காவிரிக்கு துரோகம் இழைத்த அரசு, டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்த அரசுனா அது இது விடியாத திமுக அரசு தான். நம்ம பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லிருக்காரு, சந்தேகம் இருக்கு இதுல. எதுக்கு எதுக்கு போய் அவசரமா வந்து என்கவுண்டர் பண்ணோம் சொல்லுவோம். அதாவது கூலிகள் பட்டாலும் ஒழிக்கப்படணும், அதுல வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது, அது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா ஒருத்தன் சரண்டர் ஆனா அவ வந்து எஸ்கேப் இல்ல, அவ சரண்டர் ஆன ஒருத்தனை அவனை வந்து போயிட்டு கூட்டு போறாங்களா, அது விசாரணைக்கு எங்க வெப்பன் எல்லாம் வச்சிருந்தேன்னு காட்டணுமா. அது வந்து பொதுவா ஜெயில் ரூல்ஸே பார்த்தா 7 மணி 7:30 மணிக்கு மேலதான் ஒரு அக்யூஸ்ட் சோகால்டு அக்யூஸ்ட் வந்து குற்றவாளி என்று கருதப்படுகின்றது கூட்டுன்னு போக முடியும். ஆனா 5:30 மணிக்கு கூட்டுன்னு போக வேண்டிய அவசியம் என்ன? முதல் பாயிண்ட். சரி கூப்பிட்டுன்னு போனாங்க, புழலுக்கும்
அந்த ஷூட்டிங் நடந்த மாதவரம், அதாவது வெஜிடேரியன் காலனியா, வெஜிடேரியன் நகர், வெஜிடேரியன், இந்த வெஜிடேரியன் வில்லேஜ், அதுக்கு 7 கிலோமீட்டர். ஒரு ஆள் எவ்வளோ நேரம் ஓடுவான்? எஞ்சி போல 5 கிலோமீட்டர் மேலே ஓட முடியாது. இங்கே இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல, எல்லாமே ரன்னர்ஸ் தான் எல்லாம். அந்த மாதிரி வின்னர்ஸும் இருக்கும், வின்னர்ஸ் இருக்கும், ரன்னர்ஸ் இல்லை, வின்னர்ஸ் எல்லாமே. 5 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓட முடியும். 7 கிலோமீட்டரை அவ்வளோ நேரத்தில் ஓட முடியுமா? ஓடாராம், துப்பாக்கி எடுத்தாராம், அவர் சுட ஆரம்பிச்சாராம், இவங்க சுட்டாங்களாம். என்ன அருமையான ஒரு திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ எதுக்கு ஏன்னா ஒரு பொதுமக்கள் சொல்றது என்ன, அந்த திருவேங்கடத்தை இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணா மற்ற அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. வாய் திறந்தீங்கன்னா இதே போலதான் நிலைமை அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கு இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதா? இப்ப அதுதான் இப்ப கேள்வி. அதான் இன்னைக்கு மடியில கணம் இல்லைன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு சிபிஐ என்கொயரி வச்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் சிபிஐ என்கொயரி விக்கல இன்னைக்கு? அதுதான் இன்னைக்கு 1000 மில்லியன் கொஸ்டின் மாதிரி இன்னைக்கு பொதுமக்கள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. சிபிஐ வச்சுட்டு போங்க, யார் தவறு செஞ்சிருந்தாலும் இதை நடவடிக்கை எடுங்க. அதுல இல்லாம அவசரமா ஒரு சரண்டரான ஒருத்தர் அவர் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லி ஒரு என்கவுண்டர் பண்றதுன்றது உண்மையிலேயே ஒரு சந்தேகம் ஒரு கடுமையான அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இருக்கு. அது தீர்க்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. சொல்லுப்பா, அப்புறம் வேற என்ன? என்னப்பா, எதுக்கு இல்லப்பா? அப்படித்தானே இப்ப மக்கள் சந்தேகிக்கிறாங்க. அது இப்ப சந்தேகத்துக்கு நாங்க அப்பாற்பட்டவன்னு நிரூபிக்க வேண்டியது பொறுப்பு யார்? அது சொல்லுங்க. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாய் திறக்கிற அரசு இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதுவுமே யாருமே ஊடகங்கள் வாய் திறக்க கூடாது, யாருமே வாய் திறக்க அடிப்படையில் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு மக்களுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துடைய கடமை.